நாய் தான் இந்த படத்துல ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலா எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோல்ஸ்லாம் வந்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க. பிளஸ் இந்த படத்துல ஒரு சீன் கூட லைக் ஆர்டிஃபிஷியலா இந்த மாதிரி இல்லை, எல்லாமே கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, எல்லாமே நேச்சுரலா இருந்தது. பிளஸ் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை தியேட்டர் வந்து பார்க்கணும். ஹீரோ ரொம்ப நேச்சுரலா ஆக்ட் பண்ணிருந்தாங்க, அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர். இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல, அவர் வந்து ரொம்ப நிறைய படம் நடிச்ச மாதிரி இருந்தது, நேச்சுரலா இருந்தது. இந்த படத்துல வந்து ஆர்டிஃபிஷியலா நடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. ஹியூமன் பீங்ஸ் வந்து எல்லா லிவிங் பீங்ஸும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணும். அவங்க இட்ஸ் லைக் ஹியூமன் ஷுட் பி ஹியூமன். ஸோ அதுதான் இந்த படத்தோட இது. எல்லா உசுறு இருக்கவங்களுக்கும் லைக் ஒன்னா ட்ரீட் பண்ணி ஈக்குவலா, அதுதான் இந்த படத்தோட மெசேஜ். ரொம்ப நல்லா அது சொல்லியிருந்தாங்க. ஆமா, இது ஒரு ரியல் இன்சிடென்ட். ஆக்சுவலி நானும் டாக்டர் தான். ஸோ ரேபீஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ரியலாவே வந்துட்டு நிறைய பேர் டாக்ஸ் எல்லாம் வந்து அகேன்ஸ்டா இருக்காங்க. பட் இன்னொரு பாயிண்ட்னா பெட் லவர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டாக்ஸ் அகேன்ஸ்டா இல்லாம நம்ம வந்துட்டு ஹியூமன் பீங்ஸ், மற்ற ஹியூமன் பீங்ஸையும் நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்றது இல்லை நிறைய இடத்துல. அதே மாதிரி இருக்கும்போது லிவிங் பீங்ஸையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அது இந்த படத்தை நல்லா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. அலங்கு படம் பார்த்தோம். படம் ரொம்ப அழகா வந்திருக்கு. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான த்ரில்லர். படத்துல பாத்தீங்கன்னா இந்த கேரளா பார்டர்ல நடக்கிற ஏதோ எடுத்திருக்காங்க. நம்ம ரெகுலரா இருக்கக்கூடிய தமிழ் த்ரில்லர்ஸ் மாதிரி இல்லாம நம்ம கேரளா படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி அந்த பேட்டர்ன்ல வந்து சூப்பரா இருக்கு படம். ஹீரோ காளி வெங்கடண்ணன், அந்த ஹீரோட அம்மாவை ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் எங்கேயுமே லேக் இல்லாம ரொம்ப நல்லா போகுது. மியூசிக் ரொம்ப, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பர். 2 சாங் தான், பட் அதெல்லாம் தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு. படத்துல இருந்து உங்களை கண்ணை எடுக்க விடாத அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த காடு உள்ளுக்குள்ளெல்லாம் போயிட்டு சின்ன உள்ள இருக்க போக அது மாதிரி ரொம்ப இன்டீரியரான காட்டு இதெல்லாம் எடுத்துருக்காங்க. அது ரொம்ப அவ்வளோ அழகா நம்ம புதுசா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த கதை களமே ரொம்ப பேக்ராப்பே ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்ல வேண்டிய மெசேஜ் மாதிரியா இல்லாம படத்தோட சேர்ந்து அது அப்படிதான் இருக்கு. தனியா மெசேஜ் மாதிரி எதுவும் தெரியல. ரொம்ப அழகா அந்த நாய் அது மாதிரியான உயிர்கள் எல்லாமே சமம், எந்த உயிரா இருந்தாலும் நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்ற சொல்றாங்க. அது வெளிப்படையா சொல்லாம அழகா ஸ்டோரியா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த டாக் வந்து நடிச்ச மாதிரியே தெரியல. அது எப்படி சிஜி பண்ணாங்களா இல்ல உண்மையா டாக் நடிக்க வச்சாங்கன்னு தெரியல. அவ்வளவு அழகா இருக்கு அந்த டாக் ஃபுல்லா படம் ஃபுல்லுமே டிராவல் பண்ணுது. ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டாக் வச்சுக்கிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு டாக். பிளஸ் அந்த ஹீரோ அவரோட அந்த தர்மன்ற கேரக்டர் 2 பேருக்குள்ள இருக்க பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை வச்சுதான் அந்த ஸ்டோரி பில்ட் ஆகுது. நல்ல ஒரு த்ரில்லரா பில்ட் பண்ணி அழகா கொண்டு போயிருக்காங்க. தர்மன் பிளஸ் சிலுவைன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி பண்ணிருக்காரு. எனக்கு பர்சனலா ரொம்ப சிலுவை பிடிச்சது. அவர் தர்மன் கேரக்டர் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அம்மா, இந்த 3 பேர் தான் கண்ணை விட்டு விலகாத அளவுக்கு இருக்கு. படத்துல ஒன்றும் இல்லை, நார்மல் ஸ்டோரினா ஒரு ஆவரேஜ் ஸ்டோரி. இந்த மூவி மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி, ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது லேக் இனிஷியலாக கொஞ்சம் லேக்னா ஸ்லோவாக போவோம் அந்த மலைவாழ் இதில் எப்படி இருக்குன்றது. பட் இன்டர்வல் பிளாக்கு அது ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து கிரிப்பிங் படம். மியூசிக் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப காமாக ஒரு மாதிரி என்னமோ ஊட்டி ட்ரிப் போன மாதிரி இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து படத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா ரேட்டிங்கா 8 out of 10 இருந்துச்சு படம். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் எல்லாரும் பார்க்கலாம். கிட்ஸுக்கும் ஆகட்டும், இல்லை டாக் லவர்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு பிடிக்காதவங்களாம் இருந்தாங்க கூட இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு ஃபீல் வரும், ஒரு சோல் கனெக்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக இது நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். டைரக்டர் வந்துட்டு டீம் ஒர்க்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால ரொம்ப நல்லா இருக்கு மூவி. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்றது, எனக்கு நம்மளுக்கு ஒரு சீனு நம்ம ஹாரர் ஃபிலிம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹார்ட் பீட் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஷாக்கிங்கான சீன் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருந்த மாதிரி இருந்தது. ஒர்த்து படம், பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபைட் சீனா செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட சூப்பரா பார்க்கலாம். அனிமல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. லாகே இல்லாம சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அனிமல்ஸ் வந்து கேர் பண்றதுதான் இந்த படத்தோட. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அப்படிதான் இல்லைண்ணா, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். நல்லா படம். மியூசிக் வைஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ. நீங்க அவ்வளவு மியூசிக் ரொம்ப அட்ராக்டா தெரியலன்னா லைக் நீங்க தனியா கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. இன்னும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க வச்சுக்கிற ப்ராசஸ்னால அவங்க என்ன நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ப்ரோ படம். பெட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாம் பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் புது ஆக்டர்லாம் தெரியல, நல்லா சூப்பராக பண்ணிருக்காங்க. நல்லா ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்ஷன் இருக்கு, கடைசியில சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாம் பார்க்கலாம். 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம்.
எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு மெசேஜ் தான். நம்ம வருஷங்களா நமக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லா உசுரும் ஒண்ணுதான், ஒரு உசுரும் சின்னது இல்ல, ஒரு என்ன உசுரும் பெருசு இல்ல, எல்லாமே சேம் தான். அந்த மாதிரி ஒரு மெசேஜுங்க. ஆனா நம்ம மறந்துடுவாங்க அப்பப்போ. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஞாபகத்துல வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையே ரொம்ப நல்லா வந்துடுங்க. மியூசிக் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதல் தடவை அந்த மியூசிக் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக்ஸ், ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஆனா ஒரு சில சாங்ஸ் காமிக்கல, ஆனா சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. குழந்தைங்களுக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு, எல்லா வித ஆடியன்ஸுக்கும் பிடிக்குங்க. இல்ல ஏன்னா நானும் நிறைய படங்களுக்கு இல்லைங்க கண்டிப்பா இல்லைங்க. நான் நிறைய படத்துக்கு நானே ஆடியனா போய் நானே கைதிட்டு இருக்கேன். அங்க இருந்து நான் ஒரு திரைக்கு வரும்போது என்ன பார்த்து கைதட்டினாங்க, அதை பார்த்து நானே கைத்தட்டுடுச்சு. எனக்காக கைத்தட்டலங்க, என்ன பார்த்து கைத்தட்டின அந்த ஆடியன். நானும் ஒரு ஆடியன். இப்பதான் அந்த ஆடியன்ஸோட மதிப்பு எனக்கே தெரிய வந்ததுங்க. சூப்பர், ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. உணர்வுபூர்வமான விஷயத்த மதிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஆடியன்ஸ் கூட உட்காந்து பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேவையான இடங்கள்ல கிளாப்ஸ், விசில் அதெல்லாம் கரெக்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கு அப்புறம்லாம் படம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பை கொடுத்துச்சு. அலங்கு படத்தை எல்லாருமே அலங்கரிக்கணும். ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா நாங்க அதாவது ப்ரிவியூவா இருக்கட்டும், அப்போ ஒன்றா இருக்கட்டும், பொதுவாக எல்லாரும் பார்க்கும்போது இது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பார்த்துருந்தோம், அதோட இது பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. வேற ஒரு படத்துக்கு நம்ம போயிட்டு ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஒரு விஷயம் கிடைச்சிது அப்படின்னா ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயம் அனுபவமா இருந்துச்சு. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அலைன்ற மூவி கண்டிப்பாக இது பெட் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. மியூசிக் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காளியம்மான்ற மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த டாகுக்கும் குணாநிதி அண்ணாவுக்கும் 2 பேர் இருக்க பாண்டிங்கில் எல்லாம் பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டேன் நான் அந்த சாங்கில். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் லாஸ்ட் வரைக்குமே ஒரே நேச்சுரலாக இருக்குது. படம் க்ரீனாக இருக்குது. அப்புறம் லாஸ்ட் சீனில் எனக்கு எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த வில்லனை சாவடிச்சிருவாங்கன்னு நினச்சோம். மோஸ்ட்லி அவர் விட்டுட்டு அந்த டைலாக் சொல்லும்போது அப்படியே ஒரு கூஸ்மம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். அருமையாக இருக்குது சார். ஒரு கதாநாயகனோட அம்மா நடிகலை சார், வாழ்ந்துருக்கிறாங்க சார். அந்த கதையில் சொல்லணும்னா நாய்க்காக மனிதனே உள்ள மக்கள் எல்லாருக்கும் பார்த்தாவே இந்த படம் இப்படி கூட ஒரு இருக்க கதை அப்படின்னு ஒரு கதையை இந்த அளவுக்கு எடுத்து போய் ஒரு காட்டில் இந்த உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக 4 பேரும் ஓடியாடுறது, அந்த இன்ட்ரோல் பிளாக் சூப்பர் சார். அதை விட கிளைமாக்ஸ் அதை விட பிரமாதம். வெற்றி படமாக அமையணும் சார். இது குழந்தைங்களோடு போய் பார்க்கணும். அதுவும் இந்த படத்தை நம்பி இவ்வளோ பணத்தை போட்டு எடுத்திருக்காங்க பாருங்க அந்த அன்புமணியோட மனைவி. ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 500 கோடியிலோட பணம் எடுக்கலாம். ஆனால் குறைஞ்ச முதல்ல இந்த சின்ன பிள்ளைங்களை நம்பி இந்த ப்ராஜெக்டை ஏற்றுக்கிட்டு இந்த டைரக்ஷனுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க பணம் சொல்லி. எவ்வளோ பெரிய விஷயம் சார். நான் கேமராமேனு, அருமையான ஒர்க்கு, லொக்கேஷனு, மியூசிக்கு, சாங்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது. ஃபண்டாஸ்டிக் மூவி. குடும்பத்தோட மக்கள் பார்க்கணும் சார். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து இந்த மாதிரி டைரக்டருங்களெல்லாம் இந்த மாதிரி டெக்னீஷியன்லாம் உருவாக்கணும். படம் நிற்கணும். தமிழ் படம் ஜெயிச்சுன்னு வருது. ஒரு கதாம்சம் இருக்குது. இதுவும் அதை மாதிரி அமையணுன்ட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.